செக்ஸ் இங்கிலீஷ் வார்த்தை, தமிழில் உடல் உறவு. புரியுதுங்களா? செக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? செக்ஸ்னு என்னன்னு தெரியாமையே செக்ஸ் இருக்காங்க சில பேர். ஏதோ உடம்பு சுகம் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. உடம்பு சுகம்தான். ஆனால் செக்ஸுங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான விஷயம்னு தெரியுங்களா? அது தெரியாமல் தான் சில மனித பிறவிகள்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணு கூட செக்ஸ் பண்ணுறது, 7 வயசு பொண்ணு செக்ஸ் பண்ணுறது, கிழவிங்களை செக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக பண்ணுறாங்க. அதுமாரி இருக்காதீங்க. செக்ஸுங்கிறது ஒரு உன்னதமான ஒரு விஷயங்க. அந்த இடத்துக்கு தான் நாடி நரம்பு, புத்தி, யுக்தி, சக்தி எல்லாமே தேவைப்படுது. உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு புதிய உறவு கிடைக்கிற ஒரு விஷயமான உன்னதமான ஒரு விஷயம் செக்ஸ். இதை வெளிப்படையாக பேசணும்னா நல்லா பயங்கரமாக இருக்கும். அன்புங்க, அங்கே அன்பாக ஒரு பிறக்குதுங்க. அந்த இடத்துல உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உறவு நமக்கு கிடைக்கிது. கரெக்டுங்களா? உடம்புக்கு சக்தி தேவைப்படுது, யுக்தி வருது, புத்தி வருது. அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் செக்ஸுங்கிறது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமான ஒன்று, உன்னதமான விஷயம், அற்புதமான விஷயம். அதை புரிஞ்சுக்குங்க. ஏதோ உடம்பு ரொம்ப சுகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காது நம்மள, அதெல்லாம் இல்லை. அதை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் புரியும். நிறைய இருக்குது, இதில் அர்த்தம்லாம் இருக்குது. ஆயக்கலைகள் 64 இதில் 64 தாண்டி கூட இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் உறவு, முக்கியமான உறவு, அன்பு நிறைய இந்த இடத்துல கிடைக்கும். அவ்வளோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். விளக்கமாக சொன்னாக்க தப்பாக கூட பேசுகிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வேண்டாம். மற்றவங்கள வீடியோலாம் பார்க்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். செக்ஸை காமமாக பார்க்காதீங்க. புரியுதுங்களா? அது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். புரிஞ்சுக்குங்க.